இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்லி கழுதைய கேவலப்படுத்த விரும்பல. இப்படி ஒருத்தி பொண்டாட்டியா கிடைச்சா அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும். அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்ட, அந்த பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் தாட்டு பூட்டு தஞ்சாவூர்னு குதிச்ச. இப்போ உன் பக்கத்துல வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே உங்க திமிர காட்டுறீங்களோ? ஏண்டா, உன் பொண்டாட்டி கல்யாணமாகி வந்து இன்னைக்குதான் முதலா உனக்காக ஆசையா சமைச்சு வச்சா. அதுல இருந்து ஒரு வாய் சாப்பிட்டு இருந்தா அந்த பொண்ணோட மனசு ஆறி போயிருக்கும். இப்படி அந்த பொண்ணு மனசை உடைச்சிட்டியாடா. அப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. முதல்ல அந்த பொண்ணு கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசலாம். டேய், அந்த பொண்ணு இடத்துல நான் இருந்திருந்தா உன்னை கண்ட துண்டமா வெட்டி போட்டிருப்பேன். நீ எல்லாம் என்னடா மனுஷன்? என்னாச்சு எனக்கு? நான் ஏன் அவகிட்ட அப்படி நடந்துகிட்டேன்? காலேஜுக்கு போவேனான்னு சொல்றது வேற விஷயம். அதுக்காக அவகிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினது ரொம்ப தப்பு. எந்த காலத்திலையும் என்னை படிக்க வேண்டான்னு மட்டும் சொல்லிடாது. அதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. என் உசிரே போற சூழ்நிலை வந்தாலும் அதையும் தாண்டி உன்னை படிக்க வைப்பேன் பூமுடி. நாளைக்கு எனக்கு ஒரு பேர குழந்தை பிறந்து இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அடுத்த நிமிஷமே நான் உத்தரத்துல தொங்கிடுவேன். என்ன இது? எப்படி இப்படி தூங்குன? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம. சரவணா, சரவணா. சாரி சரவணா. எதுக்கு? இல்ல, நீ வந்ததை கூட கவனிக்காம நான் அசந்து தூங்கிட்டேன். நியாயமா பார்த்தா நான் தான் உனக்கு சாரி சொல்லணும் பூங்குடி. என்ன பேசுற? எதுக்காகவும் எப்போ நீ என்கிட்ட சாரி கேட்க கூடாது. தப்பு பண்ணிருக்கேன் பூங்குடி. நீ என்ன தப்பு பண்ண? சாப்பிடவான்னு நீ கூப்பிட்டப்போ மூஞ்சில் அடிச்ச மாதிரி நான் பேசிருக்க கூடாதுல்ல. இங்க பாரு சரவணா, வெளியில போயிட்டு வர உனக்கு 1008 டென்ஷன் இருக்கும். அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக நான் உன் மேல கோவப்பட முடியுமா? என்ன, உனக்காக நான் ஆசையா சமைச்சு வச்சிருந்தேன். அதை நீ சாப்பிட்டிருந்தா மனசுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். இல்ல பூங்குடி, இன்னைக்கு வெளியில ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. அது என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதான் மனசே சரியில்லை பூங்குடி. அதை நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சாரி, என்னை மன்னிச்சிரு. நீ எனக்காக முதன்னு சமைச்சத நான் சாப்பிடாம விட்டுட்டேன்ல. இதுக்கு போய் நீ எதுக்கு கண் கலங்குற சரவணா? நாளைக்கு இதை விட உனக்கு பிரமாதமா சமைச்சு தரேன். இரு, நான் போய் சாப்பாடு எடுத்து. இரு, வேணாம். நாளைக்கு தான் நான் பிரமாதமா சமைச்சு தரேன்னு சொல்லிட்டேன்ல. ஐயோ, சாரி. ஒரு 2 நாள் பொறுத்துக்கோ. நாளை மறுநாள் எனக்கு எக்ஸாம் இருக்கு. அதனால நாளைக்கு நான் ஃபுல்லா படிக்கணும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு சமைச்சு கொடுக்கறேன்னு. காலையில சீக்கிரமே எந்திரிச்சு படிக்கணும் சரவணா. அதனால நான் இப்ப தூங்கட்டுமா? நீ தூங்கு.
காலையில 4 மணிக்கே நீ என்னை எழுப்பி விட்டுரு. ம்? ம். படிப்பு விஷயத்துல நீ ரொம்ப ரொம்ப ராசி தெரியுமா? நீ எழுப்பி விடுறப்போ படிச்சா ஈஸியா மண்டையில ஏறுது. நான் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே எழுப்பி விடு என்ன? நான் இப்ப தூங்குறேன். ம்? ஆ. சரவணா, அம்மா. உட்கார் உட்கார். என்னப்பா இந்த நேரத்துல இங்க உட்கார்ந்துருக்க? ஆ, தூக்கம் வரலம்மா. தூக்கம் வரலையா? என்னப்பா ஆச்சு? இல்லம்மா, மனசே சரியில்லைம்மா. பூங்குடி செஞ்சு வச்ச சாப்பாட்டை சாப்பிடலையா, அதான் அவ ரொம்ப வருத்தப்பட்டா. அதுக்கு தோட்டத்தில் நடந்த சம்பவம் என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சுமா. சரி, அதை விடுப்பா. நீ என்ன முடிவு எடுத்திருக்க? இல்லம்மா, பூங்குடி நாளை மறுநாள் பரீட்சை எழுதணும்னு சொன்னா, அதான். சரவணா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளுங்கம்மா. நாளைக்கு காலையில எந்திரிச்சோன்னு ஸ்ருதி தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்றான்னு வச்சுக்கோ. ஐயோ, என்னப்பா பண்ணுவ? அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ சொல்ல. ஸ்ருதி அப்படி சொன்னான்னு வச்சுக்கோ, அம்மா. நீ என்ன பண்ணுவ? விளையாட்டு கூட அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அப்படி ஒன்று நடந்தா நீ என்ன பண்ணுவ? பலார் பலார்னு 4 அறை விட்டு இதெல்லாம் தப்புன்னு சொல்லுவோம்மா. அப்ப பூங்கொடி, ஸ்ருதி மாடியிலேருந்து குதிக்கிறேன்னு சொல்றதும் பூங்குடி காலேஜுக்கு போறேன்னு சொல்றதும் ஒண்ணுதான்ப்பா. மா,